Hello dear brothers and sisters, so welcome to Indian Polity classes again. So again வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் 4 இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம். சரியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ ஏன்ஷியன் டைமில், மிடிவல் டைமில், அப்புறம் மாடர்ன் டைம்னு பார்க்கும்போது ஸோ 1950 ஜனவரி 28 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொதுவாக நம்முடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உருவாக்குனாங்க இல்லையா. ஸோ அந்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். சரி, அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஓகே, இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தா நடைமுறைப்படுத்தியாச்சு. ஸோ இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்றத்தை உருவாக்கியாச்சு. சரியா, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள், பொதுவாக இந்தியாவுக்கான ஒரு நீதித்துறைன்றதை உருவாக்கியாச்சு இல்லையா. என்னது, நம்முடைய இந்திய அரசியலமைப்படி உருவாக்கியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்முடைய நீதித்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம நார்மலாக எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம படிப்போமோ அதே போல் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஓகே, ஸோ இந்திய நீதித்துறை. ஓகேவா. ஸோ அரசியலமைப்புடைய சட்டம், நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியலமைப்புடைய சட்டம் பகுதி 5 எதை பற்றினது? மத்திய அரசை பற்றினது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 5 எதை பற்றினது? மத்திய அரசை பற்றினது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். சரியா, ஆல்ரெடி மத்திய அரசு மாநில அரசு டாப்பிக்கை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆட்சித்துறையிலையும் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். சரியா, அதில் உச்சநீதிமன்றம் இப்போ மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவில் வரக்கூடிய முக்கியமான 3 அங்கங்களில் என்ன சொல்கிறோம்? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அந்த நீதித்துறை மத்திய அளவில் பார்க்கும்போது உச்சநீதிமன்றம். புரியுதா? ஸோ அந்த உச்சநீதிமன்றம் தான் ஸோ இந்திய அரசியலமைப்புல சட்டப்பிரிவு 124 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ஸை பற்றி பேசும். புரியுதா? சுப்ரீம் கோர்ட் அதை சார்ந்திருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் பார்த்தா போதுமா? இல்லை, நம்ம மொத்த இந்திய நீதித்துறையும் பார்க்கணும். ஸோ அதை பற்றின மொத்த ஒரு ஓவர்வியூவும் பார்க்கணும். அப்போது அதில் உச்சநீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றம் இருக்குது, அதுக்கு அடுத்துனா இருக்குது உயர்நீதிமன்றம் இருக்குது, அதுக்கப்புறம் கீழ்நிலை நீதிமன்றம் சொல்லக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களும் வரும், துணை நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஓகே, அப்போது அரசியலமைப்பு சட்டம் பகுதி 5 மத்திய அரசு, பகுதி 6 அப்படின்றது மாநில அரசு. பார்த்தோம். ஓகேவா. அப்போ மத்திய அரசு இருக்கக்கூடிய 3 அங்கங்களில் ஒன்று உச்சநீதிமன்றம் நம்ம தனியாக பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்திய நீதித்துறையில் உச்சநீதிமன்றத்துக்கு கீழே வரக்கூடிய உயர்நீதிமன்றம் அப்படின்றது எந்த ஒரு அரசுடைய அங்கங்களில் வரும்? மாநில அரசு சார்ந்து வரும் இல்லையா. அப்போது மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு பார்க்குறோம். அப்போ மாநிலங்களை சார்ந்து வரது தான் உயர்நீதிமன்றம். அப்போது மாநிலங்களை சார்ந்து வர்றதுனால இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5 மாநில அரசில் உயர்நீதிமன்றம் இருக்கும். ஓகேவா. அப்போது சட்டப்பிரிவு 214 232 வரைக்கும் நீதித்துறையில், மாநிலம் சார்ந்த நீதித்துறையில் உயர்நீதிமன்றத்தை பற்றி பேசும், ஹைகோர்ட்ஸை பற்றி பேசும். ஓகேவா. அதுக்கப்புறம் இது 2 மட்டும்தான் இருக்கா? இல்லை, இன்னும் லோவர் கோர்ட்ஸ்ன்றது இருக்கு இல்லையா. அப்போது கீழ்நிலை நீதிமன்றங்களும் இருக்குது. அப்போ கீழ்நிலை நீதிமன்றங்களை பற்றி 232 முடிஞ்சோடனே 233 237 வரைக்கும் கீழ்நிலை நீதிமன்றங்களை சார்ந்த ப்ரொவிஷன்ஸ், சட்டப்பிரிவுகள் இருக்கும். புரியுதா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்க வேண்டியது. சரியா. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பை கொண்டது. 3 அடுக்கு நீதித்துறை. அதில் சார் 3 அடுக்கு நீதித்துறை, இந்திய நீதித்துறைன்றது ஒரே அமைப்பு கீழே இருக்கு, ஒருங்கிணைந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னது, நம்ம நிர்வாகத்துக்கிட்ட இருந்தும் சரி, அதே போல் சட்டமன்றத்துக்கிட்ட இருந்தும் சரி, தனித்து இயங்கக்கூடிய, அது தனித்து சுதந்திரமாக ஒருங்கிணைந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா. அப்போ இந்திய அரசியலமைப்பு 3 அடுக்கு கொண்ட ஒரு நீதித்துறை. நம்முடைய நீதித்துறை அதுலேயே 3 அடுக்காக இருக்குது. என்னது, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம். இந்தியாவில் எத்தனை சுப்ரீம் கோர்ட் இருக்கு? ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான். நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான், ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் தான். ஓகேவா. ஆனால் உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஹை கோர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஹை கோர்ட்ஸ்ன்றது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹை கோர்ட்ன்றது உருவாக்கலாம் அப்படின்றது நம்ம அரசியலமைப்பு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அப்போ இது ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான். அதே போல இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 25 சுப்ரீம் கோர்ட்ஸ் இருக்கு. சார் 25 ஹை கோர்ட்ஸ் இருக்கா. இதை தவிர இது 2 அமைப்பு பார்த்தோமா. அடுத்த 3வது அடுக்கு கீழ்நிலை நீதிமன்றம் சொல்லக்கூடிய லோவர் கோர்ட்ஸ். புரியுதா. இந்த லோவர் கோர்ட்ஸ்லேயே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், நல்லா பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து அமர்வு நீதிமன்றங்களும் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கூடிய 3 அடுக்கு நீதிமன்ற அமைப்பு. புரிஞ்சதா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா. கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் போன கிளாஸ்ல கூட பார்த்துருப்போம். இல்லை ஆல்ரெடி இதை அடிச்சு துவச்ச கொஸ்டின் முக்கியமான, அது இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்டும் கூட. யாரு? உச்சநீதிமன்றம். சரியா. ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் என்னது, கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்திய நீதித்துறை. பொதுவாக நம்ம இந்திய நீதித்துறை என்ன சொல்லுவோம்? ஒருங்கிணைந்த, இன்டகிரேட்டட் அண்ட் என்னது, ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய, லிபர்ட்டியாக ஃப்ரீடமாக செயல்படக்கூடிய, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமன்றத்தினாலேயோ இல்லை நிர்வாகத்தினாலேயோ, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி,
மத்திய அரசுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய லெவலில் இருக்கக்கூடிய அதாவது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் சொல்லக்கூடிய நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இவங்கள்ட்ட தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் தனித்து இயங்கக்கூடிய சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட் முதல்ல கோர்ட் சிஸ்டம் பற்றி பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ கோர்ட்ஸ் பாருங்க, அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். அடிப்படை உரிமைகளை இப்போ நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம போகிறோம் இல்லையா? என்ன பண்ணுறோம்? நம்ம டேரெக்டாக போயிட்டு அண்டர் ஆர்டிகல் 330 அண்டர் ஆர்டிகல் 226 கீழே ஹை கோர்ட், அண்டர் ஆர்டிகல் 332 கீழே சுப்ரீம் கோர்ட், டேரெக்டாக நம்முடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுறதுனா டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும்? போய் கேஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? நம்முடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்குது. அதே போல் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இப்போ யூனியன் ஆஃப் இந்தியானா நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, புரியுதா? அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஏதாவது பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஒரு சிக்கல்கள் வருதுன்னா அந்த விஷயத்துலையும் அந்த சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வேலையும் யார் செய்வா? சுப்ரீம் கோர்ட் தான் செய்வாங்க. யார் செய்வா? சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் தான் செய்யும். ஓகேவா? இது மட்டுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம போன கிளாஸில் சொன்னது தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதும் சுப்ரீம் கோர்ட் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் குற்றவியல், அதாவது பார்த்தீங்கன்னா கிரிமினல் அண்ட் குடிமையல் சொல்லக்கூடிய சிவில் குற்றவியல் வழக்குகளும் சரி, சிவில் வழக்குகளையும் சரி, சரியா, உயர்ந்தபட்ச ஒரு மேல்முறையீடு, அதை பார்த்தீங்கன்னா அப்பலேட், சரியா? அப்பலேட் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுமா, அப்பீல்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? சரியா? அதாவது அதான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னும் போது, நீதி கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, நீதி நம்மளுக்கு இது சாதகமாக இல்லை இன்னும் இது நான் தீர விசாரிக்கணும், இன்னும் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த நீதிமன்றத்தை தாண்டி என்ன பண்ணுவோம்? அடுத்த ஒரு நீதிமன்றத்துக்கு, உச்சபட்ச ஒரு நீதிமன்றத்துக்கு போவோம். அதான் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியாவுடைய ஒரு உச்சபட்ச ஒரு நீதிமன்றமாக நம்ம எதை சொல்கிறோம்? அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா? இருக்கு. ஸோ இந்தியாவுடைய உச்சபட்ச ஒரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம், புரியுதா? அப்போ குற்றவியல் வழக்குகளாக இருந்தாலும் சரி, குடிமையல் வழக்குகள் சரி, குடிமையல் அதாவது சிவில் வழக்குகளாக இருந்தாலும் சரி, உயர்ந்தபட்ச ஒரு மேல்முறையீடு நீதிமன்றமாக இந்தியாவில் இருக்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இடையில கூடிய பிரச்சனைகளை சுப்ரீம் கோர்ட் தான் வந்து தீர்த்து வைக்குமா? ஹை கோர்ட்ஸ் இல்லை என்றோ? ஹை கோர்ட்ஸுக்கு வேலை கிடையாது. புரியுதா? யாருக்கு வேலை இருக்கு? சுப்ரீம் கோர்ட் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். ஓகேவா? அதே போல மாநிலத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் இருந்து அவங்களால தான் என்ன பண்ண முடியும்? ஸோ இருக்கிறதுல ஒரு அபெக்ஸ் கோர்ட் அவங்க தான், அவங்களால தான் ஈஸியாக அதை தீர்த்து வைக்க முடியும். சரியா? அடுத்து பாருங்க, இந்திய கூட்டாட்சி. நல்லா பாருங்க, இந்திய கூட்டாட்சி அதாவது ஃபெடரலிசம். இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும், நம்ம இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அமைப்பில், கூட்டாட்சி அப்படின்னு பார்க்கும்போது மத்திய லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு அந்தந்த மாநில அளவில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டு அரசுகளும் சேர்ந்து தான் இந்திய பகுதிகளை ஆட்சி செய்கிறாங்க. ஓகேவா? மத்திய அரசும் மாநில அரசும் இருக்காங்க இல்லையா? அதுதான். அப்போ இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறையை கொண்டிருந்தாலும், நிர்வாகத்தில் சட்டமன்றத்திலும் சரி நிர்வாகத்திலும் சரி, இங்கே பாருங்க, இரட்டை நீதித்துறை அமைப்புன்றது கிடையாது. நீதித்துறையில் இரட்டை அமைப்புன்றது கிடையாது. ஏன்னா நீதித்துறைன்றது ஒரே சிஸ்டம் தான், டோட்டலாக ஒரே சிஸ்டம் தான், இன்டெகிரேட்டட் சிஸ்டம், ஒருங்கிணைந்த சிஸ்டம். அதில் சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு கீழே ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ். ஆனால் மொத்த பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒரே ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு கீழே இறங்குறாங்க. ஓகேவா? ஆனால் இதுவே இப்போ நிர்வாகத்தை எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கோங்களேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகம், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்வாகம், அப்படி பிரிக்கிறோமா? கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தனி, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தனி. ஓகேவா? அதில் என்ன இருக்கும்? நிர்வாகம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபிசின்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு, சொல்கிறது பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி தனித்தனி மாநிலத்துக்கும் ஒரு நிர்வாகம் இருக்கும், சட்டமன்றங்கள் இருக்கும். புரியுதா? அதே போல் இப்போ சென்ட்ரல் லெவலில் ஹோல் இந்தியாவுக்கும் ஒரு நேஷனல் கவர்மெண்ட் இருக்குமா? அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு என்னது? சென்ட்ரல் லெவலில் இப்போ யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க யார்? எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இப்போ பிஎம்ல வந்து யூனியன் மினிஸ்டர், அவங்க எக்ஸிக்யூட்டிவ். அதே போல் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, அது பார்லிமெண்ட். ஸோ அவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இது தனித்தனியாக இருக்கு இல்லையா? ஆனால் இது நல்லா பாருங்க, இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று வரமாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி அந்த ஆர்டர் வைஸ் இருக்காது, ஹைரார்கி அப்படி இருக்காது. ஓகேவா? நம்ம பார்க்கும்போது பவர்ஃபுல் யார்? அது ஓகே. ஆனால் இவங்களாம் ஒரே சிஸ்டத்துக்கு கீழே இருக்காங்கன்னா கிடையாது. ஆனால் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் சொல்கிறத என்ன சொல்றது? சாரி, சுப்ரீம் கோர்ட் சொல்றதுக்கு அப்புறம் ஹைகோர்ட் கேட்கணும், ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் என்னது? சபார்டினேட் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை வந்து தீர்த்து வைக்கிறாங்க, ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொவிஷன்ஸ், ஒரு நெறிமுறைகளை வகுக்கிறாங்க அப்படின்னா, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் என்ன சொல்லணும்? கண்ட்ரோல் பண்ணும். புரியுதா? ஆனால் இதுவே நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ சென்ட்ரல் லெவலில் கூடிய இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது, அவங்க ஒரு விஷயத்தை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் நிறைய மாநிலங்கள் வந்து பார்த்தோன்னா கேட்டு நடந்துக்குது. இது என்னன்னா எல்லா விஷயத்திலும் கேட்டு நடந்துக்க மாட்டாங்க.
புரியுதா? அதுக்காக தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் ஸ்டேட் பவர் என்ன பண்ணும், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோமா, அதிகார பகிர்வுன்றது இருக்கா. ஒரு சில விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் என்னது அவங்க சொல்கிற விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க. புரியுதா? ஒரு சில விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற விஷயத்த தான் எல்லாம் செய்யணும், ஓகே. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது தான், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் பார்த்தோம். ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, அதை பார்த்தா கன்கரண்ட் லிஸ்ட், இந்த லிஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்துருப்போம். புரியுதா? ஆனால் இதுவே நீதித்துறைன்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அது எல்லாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்ஸும் கேட்கணும். கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்ஸும் என்னது, எல்லா மாநிலத்தினுடைய ஹை கோர்ட்ஸும் சரி, அதே மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோவர் கோர்ட்ஸும் சரி. புரியுதா? மேலே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை சொல்கிறது எல்லாமே கேட்டாகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சுதந்திரமான ஒரே அமைப்பாக இருக்கிறது இந்த நம்முடைய இந்திய நீதித்துறை. அதனால் வந்து இந்திய நீதித்துறையில் இரட்டை அமைப்புன்றது ஒரு கான்செப்டே கிடையாது. புரியுதா? சிங்கிள் சிஸ்டத்தில் இருக்குது. புரியுதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றம் 3 அதிகார வரம்புகளை கொண்டது. பொதுவாக 3 அதிகார வரம்புகளோட உச்சநீதிமன்றத்துக்கு நிறைய வந்து ஒரு அதிகார வரம்புகள், நிறைய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா அசல் நீதி அதிகாரம் சொல்லுவோம். அசல் நீதி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்றது கிட்டத்தட்ட இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டேரெக்டாக இப்போ சுப்ரீம் கோர்ட் வரக்கூடிய வழக்குகள், அதே போல் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பாதிக்கப்படுது இல்லையா, அந்த மாதிரியான வழக்குகள், பிஏஎல் போடுறாங்கன்னா அந்த மாதிரியான வழக்குகள், அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய வழக்குகள், ஸ்டேட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி வழக்குகள்லாம் டேரெக்டாக இப்போ சுப்ரீம் கோர்ட் போகுது அப்படின்னா அவங்க தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அதுதான் அசல் ஒரு நீதி அதிகாரத்தை, தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்கும். புரியுதா? அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு நீதி அதிகாரம். இப்போ ஒரு மாநிலத்தில், இப்போ நம்ம மாநிலம் இருக்குது, நம்ம ஒரு கோர்ட், இப்போ நம்மளுக்கு ஒரு கேஸில் வந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஹை கோர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த கேஸில் நமக்கு சாதகமான வாண்டடாக பண்ண முடியாது. ஸோ அவங்க விசாரித்தது இல்லை, இதையும் மீறி இல்லை, இதில் எனக்கு வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, நான் இந்த கேஸ் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னா தாராளமாக போகலாம். புரியுதா? அப்போது மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மேல்முறையீட்டு, ஒரு அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுன்றது பார்க்குறாங்க. புரியுதா? அதை நம்ம சொல்லுவோம் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குதல். சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவருக்கு சட்டம் சார்ந்த ஏதாவது ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனைன்றது தேவை அப்படின்னா கேட்டார் அப்படின்னா அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆலோசனை வழங்குவாங்க. அப்போ ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு அதிகார வரம்பும் அவங்களுக்கு இருக்கு. புரியுதா? அது இல்லாமல் வரையறைகளை விளக்குதல். இப்போ நிறைய கேசஸ் நடக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சட்டங்கள் சார்ந்து கான்ஸ்டியூஷன்லேயே நிறைய சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போது நம்முடைய கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அப்போ கொண்டு வந்து அதை உருவாக்கிட்டு போயிட்டாங்க, அந்த கீவேர்ட்ஸ்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ அந்தந்த வழக்குகள் வரும்போது அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இன்டர்பிரேட்னா ஓகே, இந்த கீவேர்ட்ஸ் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அப்போ உருவாக்கும் போது என்ன சொல்றது, என்ன எண்ணத்தில் இந்த மாதிரி வசனங்கள் போது இந்த மாதிரி நெறிமுறைகள்லாம் வகுத்திருப்பாங்க, இதுக்கு என்னதான் மீனிங்ன்றது கோர்ட்ஸ் என்ன பண்ணும், அப்பப்போ சுப்ரீம் கோர்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த மாதிரி வரையறைகளை, ஒரு டெஃபினிஷன்ஸை விளக்கவும் செய்வாங்க. இன்டர்பிரேட் பண்ணி இதுதான் அதுக்கான அர்த்தம்ன்றதை நம்ம விளக்கவும் செய்வாங்க. புரியுதா? அப்போ சட்டங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை தெளிவுபடுத்தக்கூடிய, விளக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட்ஸ் இருக்காங்க. புரியுதா? அதான் வரையறைகளை விளக்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஓகேவா? இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தோட முக்கியமான அதிகார வரம்புகளாக நம்ம பார்க்குறோம். புரியுதாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு ரிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியுமா? இஷ்யூ பண்ண முடியும். என்னென்ன பார்த்துருப்போம், சட்டப்பிரிவு 32 கீழே சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகள், அதாவது ரிட்டுன்னு சொல்லுவோம். சரியா? 5 வகையான நீதி பேராணைகளை அவங்களால வழங்க முடியுமா? வழங்க முடியும். என்னென்ன வகையான நீதி பேராணைகள்? ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும், தடையுறுத்தும், தகுதிமுறை வினவும், ஆவண கேட்பு நீதி பேராணை. இந்த மாதிரி 5 இருக்கு. இதுக்கான பொருள் என்ன ஒன்று என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த யூனிட் இல்லாமல் ஜஸ்ட் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், சிம்பிளாக பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. என்னது? அதிக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒரு மாநிலம் என்னது? ஆப்வியஸ்லி உத்தரப்பிரதேசம் தான். ஏன்? அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அதுதான். அப்போ அதிகமான கேசஸ் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதை பார்த்தோன்னா கரண்ட்டாக என்ன வழக்குகள் தீர்ப்புகள் கொடுக்கப்படாமல் வழக்குகளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா. புரியுதா? ஸ்கூல் புக்ஸில் கூடிய டேட்டா. அது மேபி இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. ஓகேவா? அந்த ஸ்கூல் புக்ஸில் டேட்டா
குரூப் 4 குரூப் 2 பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ 8 லட்சம் வழக்குகள் இருக்குது, நிலுவையில் வரக்கூடிய வழக்குகள். அதே போல் அதுக்கு அடுத்து பீகார் மாநிலத்தில் 3 லட்சம் வழக்குகளும், மகாராஷ்டிராவில் 2 லட்சம் வழக்குகளும் நிலுவையில் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஜஸ்ட் டூ யூ நோவில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குறைந்தபட்ச நீதிமன்ற வழக்குகள். இது எல்லாமே பெரிய ஸ்டேட்டு, அதிகமான மக்கள் தொகை கொண்டது. அப்போ குறைந்தபட்சம்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டில் ரொம்ப சின்ன ஸ்டேட்டாக இருக்கும், பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார், இங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மி இல்லையா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய வழக்குகள், ஒரு பிரச்சனைகள் வரது இதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி குறைவாக தான் இருக்கும். சரியா? அப்போ இந்தியா முழுவதும் 2.91, அதாவது 2,91,00,000 என்னது வழக்குகள் நிலுவையில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஃபைன், டோட்டலாக இது ஜஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ 1950 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் என்று உருவாக்கப்பட்ட போது எத்தனை வந்து ஜட்ஜஸ் வந்திருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னா மொத்தம் 8 பேர், மொத்தம் 8 நீதிபதிகள் வந்திருப்பாங்க. நல்லா பாருங்க, இந்த நீதிபதிகள் எல்லாமே சிஜேஐன்னு சொல்லக்கூடிய என்னது தலைமை நீதிபதி உட்பட, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உட்பட, தலைமை நீதிபதி தான் சிஜேஐன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள்னு சொல்லுவோம், அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த நம்பர்ஸ். புரியுதா? அப்போ 1950ஆம் ஆண்டு ஒரு தலைமை நீதிபதி, ஒரு சிஜேஐ ப்ளஸ் 7 நீதிபதிகள், மொத்தம் 8 நீதிபதிகள் இருந்திருப்பாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக 2008 ஒரு தலைமை நீதிபதி, 29 நீதிபதிகள், மொத்தம் 30 நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வழக்குகள் கூடுது. சரியா? சுச்சுவேஷன் மாறுது, காலங்கள் மாறுது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வழக்குடைய எண்ணிக்கை அதிகமாக வரும்போது அதை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட்னு கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்துடைய ஹைகோர்ட்ஸுடைய ஜட்ஜஸோடைய எண்ணிக்கையும் தேவைக்கேற்ப என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. புரியுதா? அப்போது 2019ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு தலைமை நீதிபதி, ஒரு சிஜேஐ மற்றும் 33 நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம். அப்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய 2019 இப்போது நம்ம இந்த வீடியோ பார்த்தோடைய இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய மேக்ஸிமம் ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா 34 பேர் இருக்கலாம். 34 சீட்ஸும் ஃபில்லாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போது ஒரு சிஜேஐ மற்றும் 33 மற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய மற்ற நீதிபதிகளும் இருக்காங்க. மொத்தம் 34 பேர். புரியுதா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டா மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். புரியுதா? இது நான் தனியாக எடுத்து எதுக்கு நம்ம டைப் பண்ணுறதுனால அப்படியே நான் இமேஜாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்திய நீதிமன்றங்களின் அமைப்பு. சரியா? இந்தியாவுடைய அபெக்ஸ் கோர்ட் என்னது? உச்சபட்ச ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். நல்லா பாருங்க, இதன் முடிவுகள், எதன் முடிவுகள்? உச்ச நீதிமன்றத்துடைய முடிவுகள். உச்ச நீதிமன்றத்துடைய முடிவுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். உச்ச நீதிமன்றம் ஒன்று சொன்னுச்சுன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி நீதிமன்ற அமைப்புன்னு என்ன இருக்குதோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவாங்க. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் கொண்டுள்ளது. ஓகேவா? எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்கன்னா எந்த ஹைகோர்ட்டோ, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ட்டில் கூடிய கேஸையும் இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. புரியுதா? அதே போல பாருங்க, சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்கன்னா வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து, ஒரு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கை இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமானா தாராளமாக மாற்றம் செய்ய முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வழக்குகளை. புரியுதா? அப்போ வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா? இருக்கு. புரியுதா? இதெல்லாம் பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துட்டோமா? அடுத்து ஹைகோர்ட்ஸ். அடுத்து என்னது? ஹைகோர்ட்ஸ், உயர் நீதிமன்றங்கள். கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. அதே தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பொருந்தும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ் நீதிமன்றம் என்னது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ் நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டும் அதுக்கு கீழ் நீதிமன்றம் தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது கீழ் நீதிமன்றம். அப்போ கீழ் நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளையும் அது விசாரிக்கும். ஹைகோர்ட்ஸுக்கு பாருங்க, ஹைகோர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு மாநிலத்தில் கீழ் நீதிமன்றங்களா இருக்கும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும், இல்லை மற்ற அமர்வு நீதிமன்றங்களா இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய மேல்முறையீடு, சரியா, அப்பலேட் கேசஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது சுப்ரீம் கோர்ட். அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இவங்களாம். அப்போ இதுல இருந்து ஒரு கேஸ் போதும், இவங்க கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. புரியுதா? அதே போல அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு நீதி பேராணைகளை வழங்கும் அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்கா? இருக்கு. ஓகேவா? அதே போல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா? இருக்கு.
சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது. அங்கே இந்த பாயிண்ட்ஸ்லாம் அங்கே இல்லைன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம்லாம் இல்லைன்னு கிடையாது. புரியுதா? ஸோ இது ஆர்டிகல் 226 கீழே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 கூட நீதி பேராணைகள் அவங்களால வழங்க முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மദ്രാஸ் ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்த புதுச்சேரி சார்ந்த வழக்குகளை அவங்க விசாரிப்பாங்க. இப்போ கர்நாடகாவில் ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த கர்நாடக ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு வழக்குகள் எடுத்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து வழக்கு விசாரிக்குமான்னு கேட்டீங்கன்னா விசாரிக்காது. புரியுதா? அப்போ மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அந்தந்த மாநிலத்தினுடைய ஹை கோர்ட்ஸுக்கு இருக்கு. புரியுதா? சாரி, இப்போதானே சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் நினைச்சா ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு மாற்றலாம், அவங்க நினைச்சாங்கன்னா மாற்றலாம். ஆனால் டைரக்டா இவங்களே போய் இன்வால்வ் ஆகிட்டு கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை போய் நான் தான் விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியாது. புரியுதா? ஸோ ஓகே, அதனால தான் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு, அது அதிகார வரம்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா? அடுத்து கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம். கீழ் நீதிமன்றங்கள்லாம் யாரு? இவங்க தான், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் அமர்வு மற்ற நீதிமன்றங்கள். புரியுதா? அப்போ இவங்களுக்கு மேல ஒரு கட்டுப்பாடுன்றது, கண்காணிப்புன்றது ஹைகோர்ட் நடத்தும். புரியுதா? ஹைகோர்ட்ஸ் மேலேயும் இவங்க மேலேயும் யார் பண்ணுவா இதே வேலையை? சுப்ரீம் கோர்ட் பண்ணும். புரியுதா? ஒரு சில பாயிண்ட்லாம் அங்கே இல்லைன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவங்க தான் உச்சபட்ச அதிகாரம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹைகோர்ட் பார்த்துட்டோமா? அதுக்கடுத்து கடைசியாக இப்போ கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கு வரும். அதில் மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட எல்லைக்குள் எழக்கூடிய பிரச்சனைகளை அதை வழக்குகளை கையாளும். சிம்பிள், அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறது கையாளும். ஓகேவா? அடுத்து கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. இவங்க ஏதாவது தீர்ப்புகளை விசாரிக்கிறாங்க, இவங்கிலிருந்து எங்கேயாவது அடுத்த மேல்முறையீடு போகுதுன்னா இங்கே போகும். இங்கே ஏதாவது திரும்பவும் விசாரிச்சு திரும்ப ஒழுங்காக வழக்கு வரல, நம்ம மேல்முறையீடு போகிறோம்னா ஹைகோர்ட்டு போவோம். ஹைகோர்ட்லையும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவோம். சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது. புரிஞ்சதா? ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளையும் தீர்மானிக்கிறது. அதாவது குற்றவியல் சார்ந்த வழக்குகளையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேலை கிரிமினல் கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க, துணை நீதிமன்றங்கள், அமர்வு நீதிமன்றங்கள் மற்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ செஷன்ஸ் கோர்ட் இந்த மாதிரி. ஸோ துணை நீதிமன்றங்கள் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கிறது. அதாவது உரிமையல் சார்ந்த சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் ஏதாவது வருதுன்னா எடுத்துப்பாங்க. சரியா? எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தீர்ப்பு வழங்குது அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரலையா, இல்லை தவறுகள் தான் இருக்கா, இல்லை நம்ம அடுத்த மேல்முறையீடு போகலாமா, தாராளமாக அடுத்தது நீதிமன்றங்களுக்கு நம்ம போக முடியும். ஓகேவா? இதில் அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக முடியும். ஓகேவா? லோவர் கோர்ட்ஸ்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா? பிஎல் நம்ம பண்ண முடியும். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் கீழ் உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28, 1950 முதல் தொடங்கியது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அரசியலமைப்பின்படி உச்சநீதிமன்றம்ன்றது இந்த நாளில் தொடங்குச்சு அப்படின்றத பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரால் நியமனம். யாரு? சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ். ஓகேவா? அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுடைய சிஜேஐயும் சரி, சரியா, யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். புரியுதா? அப்போ தலைமை நீதிபதினு சொல்லக்கூடிய சிஜேஐ மற்றும் மற்ற நீதிபதிகள், அதே போல உயர்நீதிமன்றத்தினுடைய சிஜேஐ ஆகட்டும், இல்லை உயர்நீதிமன்றத்துடைய, நல்லா பாருங்களேன், உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள்னு சொல்லிட்டோம், பொதுவாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் சிஜேஐயும் வருவார், மற்ற நீதிபதிகளும் வந்துருவாங்க. உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்றோம்னு வச்சுக்கலாம், காமனாக ஒரு டேர்ம் சொல்றோம்னா அது உயர்நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸும் வந்துருவாரு, மற்ற நீதிபதிகளும் வந்துருவாங்க, அதர் ஜட்ஜஸும் வந்துருவாங்க. புரியுதா? நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தான் சிஜேஐ, அதை பார்த்தோன்னா என்ன சொல்றது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. புரியுதா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பர்டிகுலர் ஹைகோர்ட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவரால் நியமனம். அப்போ குடியரசுத் தலைவரால் ஜட்ஜஸ்லாம் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக நம்ம நியமனம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாயின்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் குடியரசுத் தலைவர். அப்போது அதை யார் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறது கொலிஜியம் சிஸ்டம் சொல்லும். புரியுதா? அந்த கொலிஜியத்தில் சிஜே இருப்பார். அது இல்லாமல் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. புரியுதா? 4 சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. புரியுதா? இவங்க 5 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி, இந்த 5 பேர் சேர்ந்த ஒரு குழு தான் கொலிஜியம் சொல்லுவோம். இவங்க ஆலோசனை பண்ணி யார் ஜட்ஜஸாக வந்து பார்த்தோன்னா கொண்டு வரலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. இவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் இவங்க சொல்கிறத வச்சு இவங்களுடைய ஆலோசனையின் பேரில் என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர், அவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக நியமனம் பண்ணுவார். புரிஞ்சதா? சார் ஓகே. இதுவே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கும், ஹைகோர்ட்டே ஜட்ஜாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா
குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஆளுநர் அப்பாயின்ட் பண்ண மாட்டார், குடியரசுத் தலைவர் தான் ஹைகோர்ட் ஜட்ஜையும் அப்பாயின்ட் பண்ணுவார். இங்கே சிஜேஏ கேட்பாரு ப்ளஸ் ஆளுநரை கேட்பார். நல்லா பாருங்க, சிஜேஏயும் கேட்பாரு ஆலோசனை, ஆளுநரும் ஆலோசனைன்றது கொடுப்பாரு. புரியுதா? ஸோ இவங்களாம் ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. புரியுதா? கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க ஆலோசனை பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தில். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் சேர்த்து சைட் பை சைடில் அதையும் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோடைய பதவி காலம் எவ்வளோப்பா? 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் 65 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். மினிமம் ஏஜ்னு ஏதாவது இருக்கா சார்னா கிடையாது. புரியுதா? ஒருத்தர் இந்த வயசுல தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகணும்னு சொல்லிட்டு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது ஏஜஸ் இருக்கான்னு கேட்டினா கிடையாது. ஏஜ்ன்றதே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, பதவி விலகல் கடிதம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒருத்தர் பதவி விலகிறார் அப்படின்னா அந்த பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? ரெசர்வேஷன் லெட்டரை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானத்தின் மூலம் சுப்ரீம் கோர்ட், நல்லா பாருங்க, அதே போல ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் 2 ஜட்ஜஸையுமே பதவி நீக்கம் பண்ண முடியும். இது நாடாளுமன்றத்தில் தான் நடக்கும். நாடாளுமன்றத்தில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஏதாவது ஒரு ஜட்ஜஸை நீக்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய மிஸ்பிஹேவியர்னாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்கெப்பாசிட்டி சொல்லுவோம். சரியா? கெப்பாசிட்டி, அது அவர் நீதிபதியாக இருப்பதற்கான ஒரு தகுதி அவருக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மட்டும் கிடையாது, ஹைகோர்ட் ஜட்ஜஸும் இப்படி இருக்காரு அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையுமே பதவி நீக்கக்கூடிய அந்த ஒரு செயல்முறை எங்கே நடக்கும்னா பார்லிமெண்ட்டில் தான் நடக்கும். சுப்ரீம் கோர்ட்ன்றதுனால பார்லிமெண்ட்லையும், ஹைகோர்ட்ன்றதுனால அந்தந்த ஹைகோர்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நடக்காது. புரியுதா? ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அதனுடைய நீதிபதிகளுடைய பதவி நீக்கம் நாடாளுமன்றத்தில் தான் நடக்குமே தவிர மாநில சட்டமன்றங்கள் நடக்காது பதவி நீக்க முறை. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஹைகோர்ட் ஜட்ஜோ இருக்காரு, பதவி நீக்கம் பண்ணுறாங்க. எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க? ஒருத்தரை பதவி நீக்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுக்கான மோஷன் கொண்டு வரணும். சரியா? அதுக்கான ஒரு மோஷன், அதை பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ரெசல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோஷன் கொண்டு வரணும். லோக்சபாவாக இருந்தால் மினிமம் 100 எம்பிஸ். புரியுதா? ராஜ்யசபா இருந்தால் ஒரு 50 எம்பிஸ். இந்த ஒரு பர்டிகுலர் ஜட்ஜு மிஸ்பிஹேவியர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது. அருகதைனா பொதுவாக அவருக்கு வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது சொல்லிட்டு மோஷன் கொண்டு வரணும். இந்த மோஷன் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? அவையில், எந்த அவையில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபாவில் இதை மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்சபாவுடைய தலைவர் யார்? ஸ்பீக்கர். ராஜ்யசபாவில் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், ராஜ்யசபாவோட தலைவர் யார்? ராஜ்யசபாவோட சேர்மன். புரியுதா? அவங்க எப்படி சப்மிட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? எந்த அவையில் கொண்டு வராங்களோ ஃபர்ஸ்ட்டு அந்த அவையோட தலைவர் என்ன பண்ணுவார்? அதை என்கொயரி கமிட்டிக்கு, புரியுதா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அந்த கமிட்டிக்கு சென்ட் பண்ணுவார். ஓகேவா? அந்த கமிட்டிக்கு சென்ட் பண்ணுவார். புரியுதா? இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர், இவங்க சொல்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே அலிகேஷன்ஸ் இருக்கா, தவறுகள் இருக்கா, அதை பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலிகேஷன் இருக்குன்னு, அதை பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, பொதுவாக ஒரு ஜட்ஜா, சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ஒரு ஜட்ஜாக இருக்கிறதுக்கு அவருக்கான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அது ப்ரூவன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட? அந்த பர்டிகுலர் அவை தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவைத்தலைவர் என்ன பண்ணுவார்? அதை ஓட்டிங்க்கு விடுவார். ஓகேவா? அந்த ஒரு மோஷனை ஓட்டிங் விடுவார். இப்போ எந்த அவையில் அது நடக்குதோ அந்த அவையில் ஓட்டிங்ன்றதை போகும் அவரை நீக்கம் பண்ணுறதுக்கு. புரியுதா? இப்போ நீக்கம் பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க, 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள், அதை எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஷனை ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அடுத்த அவைக்கும் போகணும். நல்லா பாருங்க, இது இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அவையில் மட்டும் கிடையாது, அடுத்த அவையும் இருக்கு இல்லையா நாடாளுமன்றத்தில், அந்த அவையிலையும் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணும்? அவரை பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நீக்கம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எங்கே போவோம்? அந்த மோஷன் ரெசல்யூஷன் பாஸ் ஆகிட்டு பிரசிடென்ட்டுக்கு போவோம். பிரசிடென்ட் அந்த ரிமூவல் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவார். அதாவது அந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவல் பண்ணிவிடுவார். புரியுதா? அவருடைய கையொப்பத்தை கொடுத்து. புரியுதா? ஸோ இதுதான் ரிமூவல் ப்ரொசீஜர். இது புத்தகத்தில் பெருசாக டீட்டெயில்டாக இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதாமா? அதனால தான் அங்கே பாருங்களேன், சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் இது எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். நாடாளுமன்றத்தின் கண்டன தீர்மானத்தின் மூலம், நாடாளுமன்றத்துடைய கண்டன தீர்மானத்தின் மூலம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஹைகோர்ட் ஜட்ஜும் நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்வாங்க. உயர்நீதிமன்றத்தை டாபிக் பார்க்கும்போது என்ன கொடுத்துருப்பானா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்தில் எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நீக்கம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீக்கம் பண்ணணும்னு போவாங்க. ஆனால் அதே மாதிரினா எதே மாதிரி தெரியணும் இல்லையா? இப்படி தான்.
புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ ஒரு ஜட்ஜாக ஒருத்தர் குவாலிஃபிகேஷன் ஆகணும் எதில்? சுப்ரீம் கோர்ட்டில். ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக ஆகணும் அப்படின்னா இந்திய குடியுரிமை குடிமகனாக இருக்கணும். சரியா? அதான் பொதுவாக இந்திய குடிமகன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். சரியா? இது ஓகே. இதுதான் பொதுவாக நாடாளுமன்றத்தில் விதிக்கப்பட்ட விதிகள். சரியா? நாடாளுமன்ற விதித்துள்ள தகுதிகள்னு சொல்ல முடியாது, அதில் இது ஒரு தகுதி. இந்த இடத்துல சிம்பிளாக நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இது எல்லாமே இது கீழே வந்துடும். புரியுதா? ஓகே. அடுத்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து நல்லா பாருங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாக, ஏதாவது ஹைகோர்ட்டில் கண்டினியூஸாக இருக்குன்னு கிடையாது. பொதுவாக உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் 5 வருஷம் அந்த பணியில் இருந்திருக்கணும், ஜட்ஜாக இருந்திருக்கணும். ஓகேவா? இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது இல்லை, இந்த கண்டிஷன் இல்லை, அவர் ஜட்ஜாக கிடையாது. மினிமம் நல்லா பாருங்க, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 வருஷம் ஹைகோர்ட்ஸில் அவர் அட்வொகேட்டாவது இருந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? 10 வருஷம் ஹைகோர்ட்ஸில். நல்லா பாருங்க சார், கண்டினியூஸாக ஒரே ஹைகோர்ட்டில் இருக்கணுமா? கிடையாது. ஒரே ஹைகோர்ட். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3 வருஷம் ஜட்ஜாக இருக்கார், 3 வருஷம் அட்வொகேட்டாக இருக்காரா? ஓகே. அடுத்து எங்கே போயிட்டாரு? நம்ம கர்நாடகா போயிட்டாரு, அங்கே ஒரு 2 வருஷம் இருக்காரா? ஓகே. அடுத்து பாம்பே போறாரு, அங்கே ஒரு 4 வருஷம் இருக்காரா? ஓகே. புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நம்ம சண்டிகருக்கு போறாரு, அங்கே 1 வருஷம் இருக்காரா? ஓகே. 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கிறதுக்கான தகுதிகள் இருக்கு. ஆனால் அவர் அப்பாயின்ட் பண்ணலாமா வேணாமான்றது கொலிஜியம் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவரு மாதிரியே நிறைய பேர் சீனியாரிட்டியில் இருப்பாங்க. புரியுதுங்களா? புரியுதா? ஸோ ஓகே. அப்போது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், நீதிமன்றத்தில், அது சரி உயர்நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்ஸில் அவர் 5 வருஷமாவது ஏதாவது ஒரு ஹைகோர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஜட்ஜாக. இந்த கண்டிஷன் ஒருவேளை அவர் ஜட்ஜாக இருக்க முடியல அப்படின்னா மினிமம் 10 வருஷமாவது ஏதாவது ஒரு ஹைகோர்ட்ஸில் பொதுவாக அவருடைய அட்வொகேட் அந்த ஒரு அவருடைய ப்ரொஃபஷனில் மொத்தம் ஒரு 10 வருஷமாவது வழக்குரைஞராக அட்வொகேட்டாக இருந்தாங்க. புரியுதா? இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன்லேயும் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆக முடியும். எப்படி? குடியரசுத் தலைவருக்கு இவர் ஒரு சிறந்த ஒரு சட்ட வல்லுநர் சொல்லிட்டு அவரு முடிவு பண்ணணும். புரியுதா? ஓகே. அப்புறங்க தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். புரியுதா? எப்படி நம்ம ஏஜே எப்படி சொல்றோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா எப்படி கொண்டு வராங்க, அந்த மாதிரி தலை சிறந்த ஒரு சட்ட நிபுணராக குடியரசுத் தலைவர் ஒருத்தர் முடிவு பண்ணாருன்னா அவரும் என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக ஆக முடியும். புரியுதா? இதுதான் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும்னா இதான் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ கடைசியாக பாருங்க, முதல் பட்டியலான ஷெட்யூல் காஸ்ட், முதல் பட்டியலான சமுதாயத்தை சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஃபர்ஸ்ட் யார் வந்தோம்னா 2000ஆவது வருஷம். நல்லா பாருங்க, 1950 உச்சநீதிமன்றம் உருவாச்சு. அதுலேருந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் எடுத்து வச்சு ஒரு பட்டியலான சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக ஆகிறதுக்கு, நல்லா பாருங்க, நீதிபதியாக ஆகிறதுக்கு, தலைமை நீதிபதியாக ஆகிறதுக்கு. புரியுதா? யார் அவர் ஃபர்ஸ்ட் ஆனவர்? கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள். 2வது வருஷம். புரியுதா? இவரே தான் 2007 ஜனவரி 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாரு? சிஜே இந்தியாவுடைய முதல் பட்டியலான தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். புரிஞ்சதா? முதல் பட்டியலான நீதிபதியும் அவர் தான், உச்சநீதிமன்ற நீதிபதியும் அவர் தான், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபர்ஸ்ட் ஆன ஒரு பட்டியலான சேர்ந்த ஒரு நீதிபதியும் அவர் தான். புரியுதா? இது 2000 வருஷம். அடுத்த 7 வருஷம் கழிச்சு சிஜேயாவும் மாறி இருப்பார். புரியுதாமா? ஸோ ஃபைன், நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? ஸோ ஓகே. ஸோ இங்கே பாருங்க, உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாரு? நம்ம ஸ்டார்டிங்கில் போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஹரிலால்ஜி கனியா அவர்கள். புரியுதா? 1950 எப்போ மொத்தம் 8 நீதிபதிகள் இருந்திருப்பான்னு பார்த்தோமா 1950. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு சிஜேஐயா. அவரை தொடர்ந்து உடனே பதவி ஏற்றுறவங்க யாரு? சையது ஃபசல் அலி, பதாஞ்சலி சாஸ்திரி அவர்கள், சரியா, மெகர்நாத் மகாஜன், பி.கே. முகர்ஜி, எஸ்.ஆர். தாஸ் அவர்கள். இவங்களாம் உடனே அதை பார்த்தீங்கன்னா சிஜேஐ பதவியேற்றிருப்பாங்க. லேட்டர் ஸ்டேஜில் வந்தவங்க தான் இவங்க 2 பேர். லேட்டர் ஸ்டேஜில் வந்தவங்க தான் என் சந்திரசேகர் அண்ட் விவிஎன் போஸ் அவர்கள். இவங்களாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவங்க 1950. புரியுதா? ஓகே, பார்த்துட்டோமா? ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து உயர் நீதிமன்றங்களுக்கு வரும். எங்கே வரும்? இப்போ ஹைகோர்ட்ஸுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தலாம் சுப்ரீம் கோர்ட் சார்ந்து. ஓகேவா? ஸோ இப்போ ஹைகோர்ட்ஸ், மாநிலங்களின் தலைமை நீதித்துறை நிர்வாக அமைப்பு. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்ன்றது நம்ம பார்த்தோம். ஹைகோர்ட்ஸ்ன்றது ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநில சொல்லக்கூடிய 3 அங்கங்கள் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று ஜுடிஷியரி. ஓகேவா? அதுதாங்க சொல்லியிருப்பாங்க, மாநிலங்களின் தலைமை நீதித்துறை நிர்வாக அமைப்பு.
ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை வாய்ந்த ஒரு நீதித்துறை அமைப்புனா அது ஹைகோர்ட்ஸ் தான். புரியுதா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் ஒரு உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்க வழிவகை செய்கிறது எது? நம்முடைய கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் 4 மாநிலங்கள், இந்தியாவில் ஒரு 4 மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களுடன் சேர்ந்து, அப்படியானது ஒரு மாநிலத்தோடு சேர்ந்து, இந்தியாவில் ஒரு 4 மாநிலங்கள் இன்னொரு மாநிலத்தோடு சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, ஒரு உயர்நீதிமன்றத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதிகார வரம்பை அந்த ஒரு உயர்நீதிமன்றம் ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? அப்போ ஒரு 4 மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களுடன் இணைந்து உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாப் இருக்குன்னு கூடவே ஹரியானா இருக்கும், அஸ்ஸாம் இருக்குன்னு வச்சுங்க கூடவே வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம மிசோரம், நாகாலாண்ட்லாம் இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 மாநிலங்கள். அப்போ 4 மாநிலங்கள் ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களுடன் இணைந்து உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் இது. அடுத்து 6 யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி. இந்தியாவில் ஒரு 6 யூனியன் டெரிட்டரி அருகே அமைந்துள்ள, அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஸ்டேட்டில் சுப்ரீம் ஹைகோர்ட்ஸ் இருக்கோ அந்த ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வந்துடும். வழக்குகள் அதை சார்ந்த அந்த யூனியன் பிரதேசத்துடைய வழக்குகள் அந்த ஒரு மாநிலத்துடைய ஹைகோர்ட்ஸுக்குள்ளே போயிடும். புரியுதா? ஸோ அப்போ 6 யூனியன் பிரதேசங்கள் அருகே அமைந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதி அதிகார வரம்பின் கீழ் உள்ளது. புரியுதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் ஒரு தலைமை நீதிபதியும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். ஓகேவா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸில் ஒவ்வொரு ஹைகோர்ட்லையும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருப்பார். அது இல்லாமல் அந்த ஹைகோர்ட்டுடைய அதர் ஜட்ஜஸும் இருப்பாங்க. புரியுதா? அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில மாநிலத்துடைய மக்கள் தொகை, அதில் இருக்கக்கூடிய கேசஸ், அந்த மாநிலத்துடைய அமைப்பு பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அதை பொறுத்து அந்தந்த மாநிலத்துடைய நம்பர் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ன்றது வேரி ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. புரிஞ்சதா? ஸோ ஃபைன். ஓகேவா? அடுத்து பாருங்க, எங்கே விட்டோம்? ஸோ இங்கே விட்டோமா? ஓகே. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம். நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், உச்சநீதிமன்ற டாபிக்லேயே பார்த்துட்டோம். குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், நியமனம் செய்வார். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலம் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65, இவங்களுக்கு 62. அதே போல் குறைந்தபட்ச ஒரு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, ஏதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா ஏஜில்? கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் நடைமுறை போன்றே, இதுதான் நாங்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். புரியுதா? இதை போலவே உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய பதவி நீக்கமும் இருக்கும். அது எப்படி நீக்கம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையா? ஓகே. இப்போ பாருங்க, ஒருத்தர் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும்னா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்னது? அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது பாருங்க, அடுத்த கண்டிஷன் 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக இருக்கணும். ஒரு 10 வருஷம் அவர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஹைகோர்ட்ஸ், ஏதாவது பொதுவாக ஹைகோர்ட்ஸுங்களை அவர் எப்படி இருக்கணும்? அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்க. அல்லது இந்த கண்டிஷன் இல்லையா, பொதுவாக ஜுடிஷியல் சிஸ்டத்தில் 10 ஆண்டுகள் நீதித்துறையில் அவர் பணிபுரிந்திருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். அப்படின்னா தான் ஒருத்தர் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக ஆகிறதுக்கான வழிவகை இருக்கு. புரியுதா? அவர் ஆக்குறாங்களா இல்லையான்றது அப்புறம், ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சீனியாரிட்டியில் இருப்பாங்க. ஸோ 1 by 1 தான் பண்ண முடியும். இது ஒரு வழிவகை. புரியுதா? அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 226. சட்டப்பிரிவு 226 ஹைகோர்ட்ஸுக்கு தான் பொருந்தும். சட்டப்பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்கும். 5 வகையான நீதி பேராணைகள் உயர்நீதிமன்றமும் வழங்கும். புரியுதா? அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் ஆலோசனைக்கு பிறகு குடியரசுத் தலைவரால் ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்துக்கு என்ன பண்ண முடியும்? மாற்றம் செய்ய முடியும். நம்ம சொன்னோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜை இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றது, மாற்றம், டிரான்ஸ்ஃபர்ன்றது பண்ண முடியும். என்னது அது பண்ணுறது யாரு? குடியரசுத் தலைவர். அதுக்கு ஆலோசனை வழங்குறவங்க இவங்களாம். புரியுதா? அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் ஆலோசனை பண்ணிட்டு குடியரசுத் தலைவரால், நல்லா பாருங்க, குடியரசுத் தலைவரால் ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் பெறுவாங்க, டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். இதுக்கப்புறம் அது பூரா ரிட்டு ரொம்ப ஈஸி தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லேயே.
சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ்ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதானது. அடுத்து பாருங்க, ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்துறது. சட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் கைது செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மறைச்சு வைக்கப்படுறாரு, ஏதோ ஒரு காரணங்களால ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆணையிடுவாங்க, ஒரு ரிட்டுன்றதை இஷ்யூ பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறுவதாகும். ஜெய் பீமில் பார்த்துருப்போம் இல்லையா, மூவியில் அதுதான். ஸோ அப்போ ஒரு நபரை உயிரிடம் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறுவதாகும். ஒரு நபர் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை அது தடுக்கும். இந்த ஒரு ரிட்டு தடுக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு தனிநபரின் தனிநபர் சுதந்திரத்தை அது பாதுகாக்குது. புரியுதா? இந்த ரிட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் ஈஸியாக கைது பண்ண முடியும். அவர் இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் கைது பண்ண முடியும். சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியாத வழியாக அவர் என்ன வேணா பண்ண முடியும் இல்லையா? ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? மேண்டமஸ்னா வி கமாண்ட் அப்படின்றத படிச்சிருப்போம். ஆணையிடுறது என்ன நடந்துருது? சட்டப்படி இயங்கும்படியும். சட்டப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் சட்டப்படி அவருடைய கடமைகள் என்னவோ அதை செய்யணும். அவருடைய கடமையை செய்யாமல் அவருடைய பணிகளை புறந்தள்ளுறார் அப்படின்னா அவருடைய பணிகளை செய்ய சொல்லி, சரியான முறையில் செய்து கொடுக்க சொல்லி கோர்ட் அவருக்கு ஆணையிடும். சரியா? இதான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. சரியா? அப்போ சட்டப்படி இயங்கும்படியும் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் கொடுக்கக்கூடிய ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆணை, ஒரு ரிட்டு. பொதுமக்களுடைய நலனுக்காக இதான் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் அஃபீஷியலாக யாரும் அவருக்கு அந்த பணியை, அவர் டியூட்டியை யாருக்காக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உட்காந்துருக்காங்க? பொதுமக்களுக்காக. அப்போ பொதுமக்களுடைய நலனுக்காகவும் அந்த அஃபீஷியல்ஸ் அவங்களுடைய கடமையை செய்ய மறுக்கக்கூடியது. சரியா? அவங்களுடைய கடமையை செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா உங்க கடமையை செய்ப்பான்னு சொல்லிட்டு விடக்கூடிய ஒரு ஆணை, ஒரு ரிட்டு. புரியுதா? ஓகே, இது நல்லா பாருங்க. செய்ய மறுக்கக்கூடிய அதிகாரிக்கும் சரி, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, அவங்களுக்கு எதிராக அந்த ஆணையை என்ன பண்ண முடியும்? இஷ்யூ பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, தடையுறுத்தல் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். உயர்மட்ட நீதிமன்றம்னா இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் நம்ம சொல்றோம். அந்த உயர்மட்ட நீதிமன்றங்கள் கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஒரு ரிட், இடக்கூடிய ஒரு ஆணை. ஓகேவா? அதுவும் பாருங்க, கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கும் இது பொருந்தும். முக்கியமாக பாருங்க, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், தீர்ப்பாயங்களுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? இவங்களை தங்களின் அதிகார வரம்பை, அதிகார எல்லை இருக்குல்ல, ஜூரிஸ்டிக்ஷன், அந்த உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி நீங்க நடக்கிறத தடுக்கும். யார் தடுப்பாங்க? இந்த உயர்மட்ட நீதிமன்றங்கள் தடுக்கும். புரியுதா? அவங்க மீது ஒரு தடையை கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆணை தான் இந்த ப்ரொஹிபிஷன் சொல்லக்கூடிய தடையுறுத்தும் ஆணை. புரியுதா? அப்போ என்ன பண்ணுவாங்க? ஹை கோர்ட்ஸோ சுப்ரீம் கோர்ட்டோ லோவர் கோர்ட்ஸுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆணை தான் இந்த ஒரு தடையுறுத்தும் ஆணை. ஓகே, அடுத்து பாருங்க, ஆவண கேட்பு நீதி பேராணை. ஓகே, உயர்மட்ட நீதிமன்றம் ஆவணங்களை தனக்கோ இல்லை உரிய அதிகாரிக்கோ ஒரு வழக்கில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படுது, இல்லை ஒரு டவுட்ஸ்ன்றது ஏற்படுதுன்னா, உயர்மட்ட நீதிமன்றம் சொல்லும்போது ஹை கோர்ட்ஸோ சுப்ரீம் கோர்ட்டோ சம்பந்தப்பட்ட கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு ஒரு ஆணை விரிப்பாங்க. அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அந்த வழக்கோடு தொடர்புடைய ஒரு அதிகாரிக்கோ இல்லை எங்களுக்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை வெரிஃபை பண்ணோம். ஸோ ஒருவேளை அந்த அதிகாரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரிக்கு பண்ணுறாருன்னா அந்த அதிகாரியை வெரிஃபை பண்ணிட்டு ஓகே, இல்லை இந்த இஷ்யூ கரெக்டாக தான் இருக்குது, இந்த கேஸில் இவங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, சரின்னு விட்டுருவாங்க. இல்லை அவர் இஷ்யூ பண்ணது ஏதாவது தவறு இருக்குது, இதில் பார்த்தோன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வந்து அதை வேறு மாதிரி அது என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, அந்த ஒரு டைரக்ஷன் அப்படி நடக்கும். புரியுதா? இதுவும் என்னது? ஹையர் கோர்ட்ஸ் லோவர் கோர்ட்ஸுக்கு எழக்கூடிய ஒரு ரிட். ஓகேவா? அடுத்து பாருங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இதை நம்ம பார்த்துருப்போம். என்னது? ஒரு இல்லீகலாக பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை போய் ஆக்குபை பண்ணுறது. புரியுதா? எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த ஒரு ஆவணத்தின் அடிப்படையில், என்ற ஒரு தகுதியின் அடிப்படையில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸாக போய் உட்காந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போறீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கோம்? நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்போம், எக்ஸாம் எழுதியிருப்போம், மெரிட்டில் கட் ஆஃப் வாங்கியிருப்போம், போயிட்டு நம்மளுக்கான ரிசர்வேஷனோ ஜென்ரலியோ நம்மளோட போஸ்டிங் நம்ம எடுத்திருப்போம், அஃபீஷியலாக கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போய் நம்ம அந்த போஸ்டிங்கில் உட்காந்துருப்போம். இதுதான் நம்மளுக்கான தகுதிகள். இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு இல்லீகலாக ஒருத்தர் ஆக்குபை பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து நம்ம இடக்கூடிய ஒரு ரிட்டு தான் அந்த மாதிரி 5வது ரிட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, நீதித்துறை சீராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்திருக்கோம்? யூஎஸ்ஐடைய கான்ஸ்டியூஷன்ல தான் நம்ம பாரோ பண்ணியிருப்போம், இன்ஸ்பயர் ஆகிட்டு இருப்போம், மூலாதாரமாக பார்த்துருப்போம். சரியா? இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான்
ஸ்டார்டிங்கில் நிறைய கிளாஸில் பார்த்தது தான். என்னது, இப்போ கவர்மெண்ட் ஒரு சட்டங்களையோ ஒரு திட்டங்களையோ ஏதோ ஒன்று வகுக்கிறாங்க அப்படின்னா அது பொதுமக்களுக்கோ இல்லை நம்ம அரசியலமைப்புக்கோ எதிராக இருக்குன்னு தெரிஞ்சால் கோர்ட்ஸ் என்ன பண்ணும், அதை இன்டர்ஃபியர் பண்ணி அது அரசியலமைப்புக்கு எதிரானதா, மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதா அப்படின்றத விசாரித்து அது செல்லுபடி ஆகுமா ஆகாதன்ற தீர்ப்பை திரும்பவும் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த சட்டங்கள் செல்லுபடி ஆகாமலையும் போகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு இத்தகைய நீதித்துறை சீராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஹைகோர்ட்ஸும் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ஸும் பண்ணுவாங்க. புரியுதா? அடுத்து பாருங்க, சட்டம் இயற்றுவது மற்றும் அதனை செயல்படுத்துவது என இரண்டின் மீதும் அரசியலமைப்பு படி மறு ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்ஸுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டுக்கு. இதுக்கு என்ன சார் பொருள்? சட்டம் இயற்றுவது, சட்டம் யார் இயற்றுவா? லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றங்கள். ஓகேவா? அதை செயல்படுத்துவாங்க, யார் செயல்படுத்துவா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மாநில நிர்வாகத்தில் இருக்கவங்க, அது முதலமைச்சரோ யாரா இருக்கலாம். அதே போல மத்திய நிர்வாகத்தில் இருக்கவங்க, அது யூனியன் மினிஸ்டரோ பிஎம்ஓ யாராவது இருக்கலாம். புரியா? அப்போ சட்டத்துறையில் இருக்கவங்களும் சரி, சட்டம் இயற்றக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கவங்களும் சரி, நிர்வாக அமைப்புல இருக்கிறவங்களும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகள் சரியா நம்மளுடைய அரசியலமைப்புக்கோ மக்களுடைய உரிமைகளுக்கோ எதிராக இருக்குது அப்படின்னா அதை அரசியலமைப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஹை கோர்ட்டுக்கு இருக்கு. இதுதான் நீதித்துறை சீராய்வு, நீதித்துறை மறு ஆய்வு, அது ஜுடிஷியல் ரிவ்யூ. புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு அரசமைப்பு திருத்த சட்டம் மீதே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது மீது சீராய்வு மனு தாக்கல் செய்யும் அதிகாரம் என்னது, அளவுக்கு அதிகாரம்ன்றது நீதித்துறைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, அரசமைப்பிற்கு அரசமைப்புனா அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு என்று உச்சநீதிமன்றம் கருதினால், அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு இனிஷியேட்டிவா இருந்தாலும் சரி, சட்டங்களாகட்டும் எந்த இனிஷியேட்டிவா இருந்தாலும் சரி, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கருதினால் அத்திருத்த சட்டம், அந்த மாதிரி வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியலமைப்புக்கு விரோதமானது, எனவே அது நல் அண்ட் வாய்ட், அதை பார்த்தோன்னா செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. புரியுதா? ஸோ பார்த்துக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லக்கூடிய பொதுநல வழக்கு. இந்தியாவில் நிறைய பொதுநல வழக்குகள் இருக்கும், அதை பற்றில ஒரு சில பொதுநல வழக்குகளை கொடுத்துருப்பாங்க, முக்கியமானதை அதை நம்ம பார்ப்போம். பொதுமக்கள் நலன் கருதி, நல்லா பாருங்க, பொதுநல வழக்கு பேர்லேயே இருக்கு, பொதுமக்களுடைய நலன் கருதி தொடுக்கப்படக்கூடிய ஒரு வழக்குகள் பொதுநல வழக்குகள். சிம்பிளா சொல்லணும்னா இதான் டெஃபினிஷன். புரியுதா? பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும், நல்லா பாருங்க, எந்த ஒரு இண்டிவிஜுவலும் தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு தாக்கல் செய்ய முடியும், மனு அளிக்க முடியும். அதான் மனு அளிக்கிறத மனு தாக்கல் செய்ய முடியும். புரியுதா? ஐயா, அந்த மாதிரி என்வரான்மெண்ட்ல எங்களுடைய மக்களுக்கு, இந்த ஒரு பகுதி மக்களுக்கு, இந்த ஒரு சமூகத்தில் பொதுவாக இந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்கு. புரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனையா எடுத்துட்டு இந்த வழக்கை நீங்க எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்வாங்க. புரியுதா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, அரசமைப்பு சட்டப்பிரிவு உறுப்பினாலும் சட்டப்பிரிவுனாலும் ஒன்றுதான். 32 கீழ் உச்சநீதிமன்றத்திலையும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றத்திலையும் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதில் இருக்கக்கூடிய உறுப்பு, அதை பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 133 படி நடுவர் நீதிமன்றத்திலையும் என்ன பண்ண முடியும், இந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும், இந்த பிஏல தாக்கல் செய்ய முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மாநில அரசுகள், மத்திய அரசு, அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன், மாநகராட்சி ஆகியவற்றிற்கு எதிராக பொதுநல வழக்கு தொடுக்க முடியுமா? பொதுநல வழக்கு தொடர முடியும். இவங்களுக்கு எதிராக பிஎல் நம்ம என்ன பண்ண முடியும், தொடுக்க முடியும். ஆனால் தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்குகள் பதிவு செய்ய, அதாவது தொடங்க முடியாது. என்ன பண்ண முடியாது. ஓகேவா? இங்க பாருங்க, பிஎல் பொதுவாக எதுக்கு, இங்க பாருங்க, ஒடுக்கப்பட்ட மற்றும் பாதிப்புக்கு உள்ளாகும் சமூக பிரிவினர்களுக்கு அவங்களுடைய மனித உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வழக்குகள் தான், ஒரு மனு தாக்கல்கள் தான் இந்த பொதுநல வழக்குகள். புரியுதா? இந்த லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? இதுதான் பொதுநல வழக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாருங்க, கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை இருக்கு இல்லையா, இது என்னது, சமூகம் சார்ந்த விஷயம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்றாங்க, கொத்தடிமையா நடக்கிறது. புரியுதா? இது சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் தானே, இது ஒரு பொதுமக்களுடைய ஒரு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போ இதை சார்ந்து என்ன பண்ண முடியும், பிஎல் பாஸ் பண்ண முடியும், கொண்டு வர முடியுமா? பாஸ் பண்றதுல கொண்டு வர முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பொதுநல வழக்கு, அதை சார்ந்து தொடுக்க முடியுமா? தொடுக்கிறாங்க. குறைந்தபட்ச கூலி வழங்காமை,
சரியா? குறைந்தபட்ச மினிமம் வேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வழங்காமை, அது சார்ந்த ஒரு பிஎல் பாஸ் பண்ண முடியுமா? சரி, பாஸ் பண்ணுவாரு, ஆக்ட் பாஸ் பண்ணி அதே பேஸ் பண்ணியே வருது. ஸோ பார்த்து அது பண்ண முடியுமா? பண்ண முடியும். அடுத்து பாருங்க, சிறைச்சாலையில் நிகழும் மரணம், அங்கே நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், இது தொடர்பாக புகார்கள், இதை பேஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். சரி, அடுத்து பாருங்க, இது நார்மலாக தான். அடுத்து பாருங்க, வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு. அடுத்து பாருங்க, வரதட்சணை கோரி பெண் வன்கொடுமை, டவுரி. அடுத்து பாருங்க, மணப்பெண் தீ வைப்பு, பாலியல் வன்கொடுமை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அடுத்து பாருங்க, கடத்தல், டிராஃபிக்கிங். அடுத்து கொலை செய்யறது, புரியுதா, வதை செய்யறது, ஸ்லாட்டர் போன்ற குற்றங்களுக்கு எதிரான புகார்கள். அடுத்து பாருங்க, பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார். அடுத்து பாருங்க, சுற்றுச்சூழல் மாசுபாடு அடையுது, அதை பேஸ் பண்ணியும் பிஎல் கொண்டு வர முடியுமா? தாராளமாக கொண்டு வர முடியும். புரியா? நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்க கொண்டு வரது எல்லாத்தையுமே எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. எடுத்துட்டாங்க அப்படின்னா கேஸ்ன்றது நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு, இதெல்லாம் எல்லாமே பிஎல் வழக்குகள், முக்கியமான வழக்குகள். உச்சநீதிமன்றத்தில் 2005 பொதுநல வழக்கு பாருங்க, பொதுநலனுக்கான சமூகம், இது தமிழில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, காமன் காஸ் சொசைட்டி வர்சஸ் யாருக்கு எதிராக? யூனியன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட், இந்திய அரசுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஸோ சாலை பாதுகாப்பு சட்டங்களை ஏற்றும்படி, சாலைகள் நிறைய மரணங்கள் நடக்குது, அப்போ சரியான சாலை பாதுகாப்பு ஏற்ற சட்டங்கள் இல்லை, அதுக்கு சட்டங்களை வகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஏஎல் தொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அங்கம்மாள் பாண்டே வர்சஸ் உத்தரப்பிரதேச மாநிலம், கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ கன்சிராம் நினைவு அரங்கம், இதுக்கு அருகில் நடைபெறக்கூடிய கட்டுமான பணிகள், அதை நிறுத்தணும், தற்போதைக்கு நிறுத்துங்க, அதை நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காலிகத்துக்கு தடை விதிச்சாங்க இந்த ஒரு வழக்கு மூலயமா. புரியுதா? ஸோ இது ஒரு பிஎல். ஆக்சுவலாக நிறைய கேசஸ் இருக்குமா, எல்லா கேசஸையும் வந்து பார்த்தா நம்ம கேசஸ் சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு தனியாக நான் கிளாஸஸே கொடுக்குறேன். முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிஏஎல் மட்டும் கிடையாது, கேசஸ் இந்தியாவில் இம்பார்ட்டன்டான கேஸ் சொல்லிட்டு நம்ம நிறைய படிப்போம் இல்லையா, ஸோ பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தனியாக பிளேலிஸ்ட் போட்டு நான் தனியாக ஒரு கிளாஸஸே நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு கேஸஸுக்கும் சின்னதாக ஒரு வீடியோ போகிறேன். அங்கே நம்ம டீட்டெயிலாக அந்த கேசஸ் என்னன்றது டீட்டெயிலாக நம்ம அங்கே பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இங்கே என்ன டேட்டாவோ ஜஸ்ட் படிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிளாஸ் வேறு மாதிரி போகும், உங்களுக்கு தெரியும், லென்த்தாக போகும். நம்ம பசங்க பேசிக்காக ஒரு ½ hour கிளாஸ்னாவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரி 1 hour கிளாஸ்லாம் அதுவும் பார்ட்டு பிரித்து போட்டிங்கன்னா சுத்தம் படிக்கவே மாட்டீங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸாமில் ஒரு போஸ்டிங் அடிக்கணும்னு நினச்சிட்டு வெறியோ படிக்கிறவங்க தான் படிப்பான், எல்லாரும் படிப்பீங்கன்னா படிக்க மாட்டீங்க. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தில் நடந்த இன்னொரு வழக்கு, சரிங்க, மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம், அதான் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், இதுதான் தமிழில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாருக்கு எதிராக? இந்திய அரசுக்கு எதிராக. ஓகேவா? அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றம் இதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு பாருங்க. ஒரு அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெர்டிக்ட். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்கள் தமக்கான நிவாரணம் கோரி நீதிமன்றங்களை அணுக இயலாத நிலையில், அவங்களால பண்ண முடியாத நிலையில் இருப்பதால் இத்தகைய தனிநபர் அல்லது ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை குழுவினரோ அரசமைப்பு ரீதியான தீர்வு கோரி என்ன பண்ண முடியும்? பொது ஆர்வம் கொண்ட குடிமக்கள் அவங்களா ஃபார்ம் ஆயிட்டு நீதிமன்றத்தை நாடும் போது அதனை பொதுநல வழக்காக கருதலாம். அது என்ன பண்ண முடியும்? பொதுநல வழக்காக கருதி நீதிமன்றம் என்ன பண்ணும்? அதை எடுத்து நடத்தலாம் சொல்றாங்க. உச்ச நீதிமன்றமே வழிகாட்டுறாங்க. புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க. பொதுநல வழக்குகள் என்பவை பங்களிப்பு நீதி எனும் செயல்முறையின் ஒரு பகுதியாகும். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, பொதுநல வழக்குகள் குடிமை வழக்குகளாக நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுநல வழக்குகள் குடிமை வழக்குகளாக நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நல்லா பாருங்க, குற்றவியல் வழக்குகள் குடிமை வழக்குகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான டைரக்ஷன்ஸ் என்னவோ, வேர்டிக்ட் என்னவோ சம்பந்தப்பட்ட கோர்ட்ன்றது ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்ற வழக்கு. இதுவும் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு வழக்கு தான். சரியா? பரமானந்த் கட்டாரா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஓகே, இதில் பாருங்க, மருத்துவ தொழிலில் உள்ள இந்த கேஸ் என்னன்னா, மருத்துவ தொழிலில் உள்ள ஒவ்வொரு நபரும் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி, இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டி, இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம அட்மிட் பண்ண முடியலாம் முன்னே இருந்துச்சு இல்லையா, அதுக்கு எதிரான ஒரு வழக்கு. புரியுதா? ஸோ அந்த காரணங்களை காட்டி ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவிகளை உடனே செய்யணும். ஏன்னா உயிருக்கு போராடிட்டு இருப்பான்,
அந்த டைமில் போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் எனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை இந்த ஒரு வழக்கில் வந்திருக்கும். சரியா? ஸோ அதனால தான் பிஎல் வழக்குகள் எவ்வளோ முக்கியம்ன்றது இந்த மாதிரி வழக்குகளை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஓகேம்மா? ஸோ ஃபைன், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தோன்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ இன்னும் போனோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகும். மற்ற கண்டென்ட்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒன்று சிலது மட்டும் தான் இருக்குது. இது நம்ம பார்ட் 3ல பார்த்துடலாம். சரியா? ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிறதான் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.